ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் விஸ்வாசம். சத்யஜோதி ஃபிலிம் சார்பாக அர்ஜுன் தியாகராஜன், செந்தில் தியாகராஜன், டிஜி தியாகராஜன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் அஜித் குமார், நயன்தாரா, ஜெகபதி பாபு, அனேகா, விவேக், யோகி பாபு, தம்பி ராமையா, ரோபோ சங்கர், கோவை சரளா, கலைராணி, மதுமிதா, சுஜாதா சிவகுமார், பரத் ரெட்டி, ரமேஷ் திலக், மைம் கோபி, ஆர்என்ஆர் மனோகர், சாக்ஷி அகர்வால், நமோ நாராயணா, ராமச்சந்திரன் துரைராஜ், ரவி பிரகாஷ், ஓஏகே சுந்தர், சம்பத் ராம், டிஎம் கார்த்திக், நாராயணன், மீசை ரமேஷ் இப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ் பட்டாளம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காங்க சிவா ஆதிநாராயணன், வசனமும் எழுதியிருக்காங்க சிவா, மணிகண்டன், சபரி, பாக்கியராஜ், சந்திரன், இசையமைச்சிருக்கிறாரு டி இமான், சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு வெற்றி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு சிவா. தேனி மாவட்டம் கொடுவிளார்பட்டி கிராமத்தில் அடிதடி பஞ்சாயத்து சண்டைன்னு சொந்த பந்தங்களோட வாழ்ந்துட்டு வராரு தூக்குதுரைன்ற அஜித் குமார். இவர் பேரை சொன்ன உடனே சுற்றி இருக்கிற 12 ஊரும் அதிரும். ஊர் மக்கள் எல்லாரும் இவர் மேலே தனி மரியாதை வச்சுருக்காங்க. மருத்துவ முகாமிற்காக மும்பையில் இருந்து அந்த ஊருக்கு வராங்க நிரஞ்சனான்ற நயன்தாரா. இவங்களை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிறாரு அஜித் குமார். இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு காரணம் அஜித்தோட பவர் பஞ்சாயத்து. இது தன்னோட மகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தி விடக்கூடாது என நினச்சி நயன்தாரா தன்னோட மகளான அனிகாவை கூட்டிட்டு மும்பைக்கு போயிடுறாங்க. கோவில் திருவிழா 10 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த கோவில் திருவிழாவுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் கூடுறது வழக்கம். அந்த வகையில் தனிச்சு வாழ்கிற தன்னோட மருமகன் மனைவி மகளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு மாமாவான தம்பி ராமையா. இவர் ஊர் பெரியவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நயன்தாராவை சமாதானம் பண்ணி திரும்பி அழைச்சிட்டு வரும்படி அஜித்திட்ட சொல்கிறாங்க. இவங்க பேச்சை கேட்டு 2 பேரையும் கூட்டிட்டு வர்ற மும்பை புறப்படுறாரு அஜித் குமார். அங்கு தன்னோட மகளான அனேகாவுக்கு ஜெகபதி பாபுவால ஆபத்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. மகளான அனேகாவுக்கு ஜெகபதி பாபுவால ஆபத்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அஜித் குமார். அங்க நயன்தாராவோட வேண்டுகோளுக்கு இணங்கி தான் அப்பா அப்படின்றத மகளான அனேகா கிட்ட சொல்லாம இருந்துடுறாரு. இதுக்கப்புறம் மகளான அனேகாவுக்கு வர்ற ஆபத்துகளை அவர் எப்படி தடுக்கிறாரு, தன்னோட மகளை எப்படி காப்பாத்துறாரு, ஜெகபதி பாபு யாரு, அவர் ஏன் அனேகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாரு, அஜித் நயன்தாரா 2 பேரும் திரும்பவும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. பார்த்து பழக்கப்பட்ட கதைக்களம், கிராமம், மக்கள், குடும்பம், மனைவி, மகள் அப்படின்றது இதுபடியே கதை நகருது. சுருக்கமாக சொல்லணும்னா மனைவியையும் மகளையும் பிரிஞ்ச ஒருத்தர் திரும்பவும் அவங்களோட எப்படி சேர்றாரு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த ஒன்லைனை வச்சுக்கிட்டு முன்பாதி தேனி மாவட்டத்தையும் பின்பகுதி மும்பையையும் பின்னணியாக வச்சு திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சிவா. தூக்குதுரைன்ற கேரக்டரில் அஜித் குமார் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் கிடா மீசை, தாடி, முறுக்கு மீசை, மதுரை பேச்சு, வேஸ்டின்னு அந்த கேரக்டராகவே மாறி இருக்கிறார். அதே சமயம் சண்டை காட்சிகளையும் சென்டிமெண்ட் சீன்களையும் நெகிழ வச்சிருக்கிறாரு படம் பார்க்குறவங்கள. குறிப்பாக சொல்லணும்னா இடைவேளை வரைக்கும் காமெடி பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இடைவேளைக்கு அப்புறம் பாசமான அப்பாவாக கண் கலங்க வச்சிருக்கிறாரு தன்னோட நடிப்பால். வழக்கம் போல படத்தில் அங்கங்கே இவருக்குன்னு பில்டப் காட்சிகள், வசனங்கள் அப்படின்னு இவருடைய ரசிகர்களை திருப்தியடைய வச்சிருக்கிறாரு அஜித் குமார் தன்னோட நடிப்பில். நிரஞ்சனான்ற கேரக்டரில் நயன்தாரா அஜித்துடனான காதல், சண்டை, குழந்தை மீதான பாசம்னு ஒரு குடும்ப குத்து விளக்கா மாறியிருக்காங்க. சில இடங்களில் குறிப்பாக சொல்லணும்னா அஜித்தோட மனைவியானதும் டாக்டருக்கு படித்த நயன்தாரா 2 மூக்குத்திகளோடும் புடவையோடும் கிராமத்து பொண்ணாக மாறி இருக்கிறது, மல்டி மில்லியனர் தொழிலதிபராக மாறுறதுன்னு பல பரிமாணங்கள் எடுத்திருக்காங்க இந்த படத்தில். ரோபோ சங்கர் அஜித்தோட கரங்களா வந்து சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இடைவேளைக்கு அப்புறம் விவேக் வந்து அவருடைய பாணியில் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுறாரு. இவங்க 2 பேரோட காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்றத படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஜெகபதி பாபு வில்லனா வந்து அவருடைய வில்லத்தனமான செயல்களில் மிரட்டுறாரு. அஜித்தோட மகளா பேபி அனிகா பொருத்தமான நடிப்பு. விஸ்வாசம் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான யோகி பாபு, தம்பி ராமையா, கோவை சரளா,
கலைராணி, மதுமிதா, சுஜாதா சிவகுமார், பரத் ரெட்டி, ரமேஷ் திலக், மைம் கோபி, RNR மனோகர், சாக்ஷி அகர்வால், நமோ நாராயணா, ராமச்சந்திரன் துரைராஜ், ரவி பிரகாஷ், OAK சுந்தர், சம்பத்ராம், TM கார்த்திக், நாராயணன், மீசே ரமேஷ்னு எல்லோரும் டைரக்டர் சொன்னதை கரெக்டாக அவங்களோட நடிப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பால். வெற்றியோட ஒளிப்பதிவு படத்தோட கலர்ஃபுல். குறிப்பாக சொல்லணும்னா நகர்ப்புறம் மற்றும் கிராமத்துப்புறம் இது ரெண்டையும் கதைக்கேற்ற மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இது படத்தோட சிறப்பு. இந்த படத்துக்கு டி இமானின் பின்னணி இசையும், யுகபாரதி, தாமரை, அருண் பாரதி, சிவா, விவேகா இவங்களோட லிரிக்ஸ் படத்தோட மாஸ். எடிட்டர் ஆண்டனி எல் ரூபன், நடன இயக்குனர் அசோக் ராஜா, பிருந்தா, கல்யாண் மாஸ்டர், ஸ்டண்ட் இயக்குனர் திலீப் சுப்ராயன் உட்பட எல்லா டெக்னீஷியன்களோட ஒர்க்கும் படத்தோட நிறைவு. நம்ம தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோவாக வளர்ந்துட்டா அவங்களுக்காக கதையை தயார் பண்ணுறதா இல்லை அவங்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்த கதையை தயார் பண்ணுறதான்னு ஒரு குழப்பம் அவங்கள வச்சு படம் பண்ணுற இயக்குநர்களுக்கு அதிகமாகவே வரும். இந்த படத்தில் அது ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டர் சிவா. இதில் எது எந்த விதத்தில் இருக்குது அப்படின்றத படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். மொத்தத்தில் விசுவாசம் அஜித்தோட விசுவாசிகளுக்கு. மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.